மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை மூன்றையும் விட வேண்டும் என்று சொல்லப்பட்டு உள்ளது. இதையும் பலர் அப்படியே எடுத்துக்கொண்டு உண்மை என்று நம்பிக்கொண்டு கடைபிடிக்கக்கூடிய பல சிறந்த அறிவாளிகளை நான் பார்த்துள்ளேன். ஆனால் அவர்களுக்கு ஒரு கேள்வி மட்டும் வரவில்லை. என்னவென்றால், பெண்ணாசையை விட வேண்டும் என்பதை இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் கடைபிடித்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த உலகத்துல யாருமே மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. ஆடு மாடு குரங்குகள் எல்லாம் இருக்கும். இப்படி நடப்பது சரியா என்று அவர்கள் ஏற்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னால் ஏற்க முடியவில்லை. அது உலகத்திற்கு பொதுவான ஒரு நியாய கருத்தாக தோன்றவில்லை. இதை அங்கீகரிப்பவர்களுக்கு இப்பொழுது நாம் தொடர்ந்து பேசுவது. அப்படி என்றால் சொல்லப்பட்ட வாக்கியம் பிழையானதா? எப்படி பெரியவர்கள் பிழையானதை சொல்லியிருக்க முடியும் என்ற கேள்வி வருகிறது. அவர்கள் சொன்னதில் பிழை இல்லை, ஆனால் யாருக்காக சொல்லப்பட்டது என்பதுதான் கேள்வி என்று இருக்க முடியும். அப்படி என்றால் இதனை புரிந்து கொள்ள நாம் இல்லறம், துறவறம் என்று 2 வேறுபட்ட அறங்கள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் முதல் பாகத்தில் ஒருவன் இல்லறத்தை கடைபிடிக்கிறான், 2வது பாகத்தில் ஒருவன் துறவரத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படி 2 அறங்களையும் கடைபிடித்துதான் நம் முன்னோர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். முதல் 60 இல்லறம், 2வது 60 துறவரம் என்று. அப்படி இந்த வாக்கியங்கள் அந்த 2வது 60 துறவர பருவத்தில் இருப்பவர்களுக்காக சொல்லப்பட்டது. அதனால் இது இல்லறத்தில் இருப்பவர்கள் கடைபிடிப்பதற்கு ஏற்பு உடையது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எல்லாம் இல்லறத்தானுக்கு இருக்கலாமா என்றால், இருந்தால் தானே குடும்பத்தையே நடத்த முடியும். அப்புறம் ஏன் நீ குழந்தை பிறக்கலன்னா அழற? அதுக்கு மேல பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையலன்னா இன்னமும் அழற உட்காந்துக்கிட்டு. அதுக்கு மேல குடியிருக்க ஒரு வீடு இல்லைன்னா போதும், அழுகையை நிறுத்தவே முடியாது. அப்போ நடைமுறை என்னன்னு பார்க்கணும். நடைமுறையை பார்க்காமல் ஒரு தத்துவத்திற்காக புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எல்லாம் மனிதனுக்கு சிரமத்தை தருமேன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவனுக்கு இந்த 3ம் இருக்கக்கூடாது என்று பொருள். எப்படி இருந்தாலும் ருசி கண்ட பூனையாக இந்த 3ஐயும் சுற்றி சுற்றி வர முயற்சி வரும், ஏக்கம் வரும். அவைகளை ஒருவன் புரிந்து கொண்டு கைவிட வேண்டும். எப்போ? 60க்கு பிறகு. ஆனா இதுல இன்னும் பல மேதாவிகள் இருக்காங்க. நான் சிவனே கத்தின்னு இருக்கேன், இந்த 3ஐயும் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஏன் மருமகள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நேத்து? அவ சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. ஏயா இந்த 3 வீடுன்னா இந்த 3 மட்டும் விட்டுருவான், என்ன மீதி எல்லா கிறுக்குத்தனத்தையும் கையில பிடிச்சிருப்பான். ஐயா, மருமகளை டார்ச்சர் பண்றதையும் விடு, மருமகனை டார்ச்சர் பண்றதையும் விடு, என்ன பேர பிள்ளைக்கு அறிவுரை சொல்றதையும் விடு, கொள்ளு பேரர்களை திருத்துறதையும் விடு. அப்படி உன் கையில நீ வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் பட்டியலா போட முடியும். மொபைல் போனை விடு, யூடியூப விடு, சீரியல் பாக்குறத விடு, கண்ட நியூஸ் பாக்குறத விடு அப்படின்னு இன்னும் என்னென்னலாம் கண்டுபிடிப்பீங்களோ தெரியல. அதுக்கெல்லாம் முன்னாடியே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கணுமா? ஏதாவது அறிவு வேணும் சிந்திக்கிறதுல. இந்த 3ஐ விடுன்னா இந்த 3க்காக தான் எல்லா கிறுக்குத்தனங்களும் பிடித்து கொண்டு இருக்கப்படுகின்றன. அதனால் இந்த 3 விடு அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா இது நல்லதா இருக்கேன், 20 வயசுலயே கடைபிடிக்கிறேனே அப்படின்னு சொல்லக்கூடாது. 20 வயசுல விடக்கூடாது, பிடித்து கொண்டே இரு. இப்பதானே சொன்னீங்க இதெல்லாம் கிறுக்குத்தனம்னு. ஆமாப்பா, ஆனா 20ல் விட முடியாது. அப்பனா 20 வயசுல கிறுக்காதான் இருக்கணுமா? அப்படி வேணாலும் நீ வச்சுக்கப்பா, ஆனா 60ல் விடு போதும். ஆனால் 60ல் விட்டு தொலை, திருந்தி தொலை. அதுக்கு அப்புறமும் நான் ருசி கண்டம் போன மாதிரி நான் அங்கேயே சுத்திட்டு வந்துட்டு இருப்பேன்னு சொல்லாத என்பதற்காகத்தான் இது சொல்லப்பட்டு உள்ளது. அது சரி, அப்படின்னா 60க்கு பிறகு உள்ளவங்களுக்கு இது சொல்லப்பட்டுள்ளது, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படவில்லையா? அப்படி என்றால் அதுவும் சொல்லப்பட்டுள்ளது. அது வேறு ஒன்று. ஏஷனா திரயங்கள், புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா என்று அவைகளை பற்றி நாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.